எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நான் கௌஷியும் வேலாவும் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஃபுட் ரிவ்யூக்காக நாங்க போற இடம் வந்து ஒன் கோல் ஃபேஸ். ஒன் கோல் ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப பெஸ்டான நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பிரியாணி பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பிரியாணி என்றாலே இந்தியா தாங்க. சோ நாங்க இன்னைக்கு சூஸ் பண்ண இடம் கூட ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். சோ இந்தியாவோட ஃபுட் எல்லாமே நீங்க பெஸ்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நாங்க சூஸ் பண்ண இடம் தான் சோலா ரெஸ்டாரண்ட். வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். ரொம்பவே சூப்பரா இந்தியாவை ரிப்ரசென்ட் பண்ணி வடிவ இன்டீரியர் எல்லாமே செஞ்சிருக்காங்க. முன்னுக்கு பார்த்தாலே நம்ம மாரி சார் இருக்காரு. அதை தாண்டி வந்து அதுல போட்டிருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபனியா சூப்பரா இருந்துச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம்னு. சோ அது பண்றதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதை விட அவங்களோட ரெஸ்டாரண்ட் உள் இன்டீரியர் கூட இந்தியால ஃபேமஸான எல்லா விஷயத்தையும் ரிப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்தாச்சு. ஸோ வந்து ஒரு டேபிள் எடுத்து இருந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஆர்டரையும் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து கொடுத்தது வந்து ஸ்பைசியாக இருக்கணும். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜை பார்த்தேன். அதில் வந்து ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு பிரியாணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் கொடுத்தோம். அது வந்து திண்டுக்கல்ல வந்து தந்தூரி சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கான். சிக்கன் மசாலா லொலிபாப் அதுவும் சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டும் வரட்டும் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அண்ட் வந்து இதில் இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலி வந்து ஃபுல் இந்தியன் இன்டீரியர். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு இந்தியன் லைக் இந்தியாவில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளான பட் சூப்பரான ஒரு இன்டீரியர். வெளியே வந்து இவங்க வந்து தனுஷ் ஃபேனாக இருப்பாங்க போல். வெளியே மாரி ஸ்டைலில் ஓட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அப்படி ஒரு க்யூட்டான இன்டீரியர் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நீங்கள் மோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட தனியாக ஷாப் கூட வேறு இடத்துல இருக்குது. நாங்கள் அதுவும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஃபுட் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எங்களோட லாலிபாப் சிக்கன் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துட்டுது. அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டர் டைப் பண்ணபடியாக ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனி நான் பிரியாணியெல்லாம் சொல்லிட்டேன். ஆர்டரில் வருது. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. வாய் ஊறுது. ஸோ ஓகே, என்ன பண்ணுவோம், கொண்டு எடுத்து சாப்பிட பார்ப்போமா? கிட்டத்தட்ட லாலிபாப் சிக்கனில் வந்து 8 பீசஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் வந்து ரைஸுக்காக வெயிட் பண்ணல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம மசாலா, செம்ம உரைப்பாக இருக்குது. எங்களோட எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சரி, லாலிபாப் சிக்கன் வேறு லெவல். செம்ம ஸ்பைசியாக இருக்குது. செம்ம ஸ்பைசி மீன்ஸ் நல்ல ஸ்பைசியாக இருக்குது. பட் சாப்பிடக்கூடிய அளவு தான் இருக்குது. அண்ட் வந்து நிறைய மசாலா போட்டிருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, நல்ல மசாலா ஃப்ளேவர் எல்லாம் செம்மையாக தெரியுது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே, எங்களோட மெயின் ஐட்டம் வந்துட்டு நாங்கள் வந்து சொன்னது வந்து தந்தூரி சிக்கன் பிரியாணி. ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக பார்க்கவே தெரியும். இதில் ப்ரைஸ் வந்து 1100. ஸோ 1100க்கு நிறைய ரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ரைஸை சாப்பிடுவோம். செம்ம மசாலாவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த ரைஸ் வந்து அவங்க சூதுரு சம்பா அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பா லைக் பாஸ்மதி இல்லை. ஸோ அவங்கள்ட்ட பாஸ்மதி ரைஸில் உள்ளதும் இருக்குது. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் லெஸ் ஸ்பைசி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு ஃபோட்டோ வச்சு தான் இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்தோம். ஸோ அதனால் திண்டுக்கலுக்கு போனோம். திண்டுக்கல் அண்ட் தம் அப்படின்ற 2 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. தம் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் மற்றது வந்து சம்பா ரைஸ்லேயும் செய்கிறாங்க. ஸோ அது வந்து லெஸ் ஸ்பைசி. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி. உண்மையாகவே ஒரு வாய் வச்சதுக்கே செம்ம ஸ்பைசியாக இருக்குது. ஸோ ஸ்பைசி பிடிச்சாக்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட சிக்கனை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது பார்க்கவே ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது.
சிக்கனை பார்த்தீங்கன்னாலே தெரியுது. செம்ம டேஸ்ட், செம்ம மசாலா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ரொம்பவே வந்து அது நல்லா வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு எடுத்து செம்மையாக இருக்குது. ஸோ இனி அதை ரைஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கூட தான். நிறைய பேர் ஸ்பைஸ் விருப்பம் இல்லாத ஆக்கள் வந்து வந்து சில பேருக்கு வந்து ஸ்பைஸ் வந்து தாங்க முடியாமல் இருக்கும். அவங்க கொஞ்சம் யோசிச்சு இதை எடுங்க. பட் தம் பிரியாணி வந்து ஸ்பைஸ் லெஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்பவே காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா குக்காகி நல்லா அவிஞ்சிருக்கு. ரொம்ப மசாலாவாக நல்லா அவிஞ்சு செம்மையாக இருக்குது. ஓகே, செம்ம உரைப்பு, செம்மையாக உரைக்குது. ஸோ நான் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு குடித்து கொஞ்சம். ஸோ இந்த மில்க் ஷேக் என்னன்னு சொன்னால் பாதாம் மில்க் ஷேக். ஸோ அதுக்கு மேலே வந்து பாதாமெல்லாம் போட்டே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு. நிறைய பாதாம் வந்து பீசஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. உரைப்புக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பைசி விரும்புகிறாக்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். பட் ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாக்கு தம் பிரியாணிக்கு போங்க. அது நான் முதல்ல இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் உண்டா போட்டு தம் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பைசஸ் நல்லா தான் இருக்கும். பட் வந்து அந்த ரொம்ப உரைக்கிற அந்த மிளகா அந்த ஃப்ளேவர் வந்து குறைவாக இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து இந்த பானிபூரி எடுத்திருந்தோம். ஸோ நிறைய இடத்துல வந்து பானிபூரி தனியாக தருவாங்க. நாங்கள் தான் உடைக்கணும். இவங்க உடைச்சி உள்ளுக்கு மசாலா போட்டே தந்திருக்காங்க. பார்த்தா தெரியும் உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாம் வச்சுருக்கு. ஸோ நாங்கள் வந்து இனி வந்து அந்த இதை விட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு வாயில் உள்ள வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பெரிய பூரியாக இருக்குது. வந்து செம்மையாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து நான் சாப்பிட்ட நிறைய இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் பூரி வந்து பெருசாக இருக்குது. நிறைய இடத்துல கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நான் ஒரு வாயிலே சாப்பிட்ருவேன். செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தால் பானிபூரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து பானிபூரி எடுக்க முடியாது. சில கடையில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பானிபூரி ரொம்ப விருப்பமாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹைஜீனிக்காக. ஓகே, நாங்கள் இன்னொரு ஐட்டம் ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம். இது வந்து தாய் பூரி. இதில் வந்து மேலே வந்து அந்த மிக்சர் முறுக்கு மாதிரி போட்டிருக்காங்க. மற்றது வந்து கேர்ட் போட்டிருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம். உண்மையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றது வந்து உள்ளுக்கு வந்து கிழங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 450. உங்களோட இந்தியாவில் வந்து இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ வந்து பானிபூரி வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இது. நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. ஓகே, சோலா ரெஸ்டாரண்ட்டை ஓவரால் ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதாவது நான் சாப்பிட்டேன் எல்லாமே செம்ம டேஸ்ட். நான் அடுத்தது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்தது. நிறைய மசாலாஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்றது வந்து அவங்க வந்து கொடுத்த குவான்டிட்டி, அந்த ப்ரைஸுக்கு கொடுத்த குவான்டிட்டி சூப்பர். அண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்த சிக்கன் பீஸும் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து குட்டி குட்டி காலை வச்சுருவாங்க. ஸோ இங்கே அப்படி இருக்கையில் ரொம்ப பெரிய பீஸ் இருந்துச்சு. ரைஸோட குவான்டிட்டியும் நிறையவே இருந்தது. நாங்கள் எடுத்த மற்ற ஐட்டம்ஸ், அதாவது லொலிபப்பாக இருக்கட்டும், மற்றது பானிபூரியாக இருக்கட்டும், அது எல்லாமே வேறு லெவல். லொலிபப் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அதை எடுப்பேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறதால ஸ்பைஸ் விரும்பாத ஆட்களுக்கு வந்து தம் பிரியாணி
பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குமெண்டு. பட் வயிற்றில் இடம் இல்லை. அண்ட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து சர்வீஸ் வந்து வேறு லெவல். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் இந்த படத்தை காட்டி கேட்கும்போது இது தான், பட் இதை விட இன்னொன்று டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு இதுதான் வேணும்னு எடுத்தோம். ஸோ அவங்க அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னாங்க, இது ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும் உங்களுக்கு ஓகேயாக இருக்குமா, மற்றது ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேயாக இருக்குமா, அண்ட் அடுத்தது வந்து இதை விட வந்து தம் பிரியாணி வந்து கொஞ்சம் மசாலாவாக இருக்கும் பட் ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்டீரியர் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்தியாவில் இருக்கிறதுல வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் வந்து ரொம்பவே ஃபேமஸான இந்த பானிபூரியெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து மோலுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. ஓரல்ஸ் இவங்களோட வந்து இன்னொரு இடத்துல வந்து இவங்களோட ஷாப் இருக்குது. நான் வந்து 37 லில்லி அவென்யூவில் வந்து இருக்குது, வெள்ளவத்தையில் இருக்குது. ஸோ வெள்ளவத்தை ஆக்களுக்கு வந்து ஈஸி. லில்லி அவென்யூவில் 37 நம்பர் 37 இருக்குது. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து ஹலால் ஃபுட். நிறைய பேர் வந்து நாங்கள் பண்ண ரிவ்யூஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஹலாலாண்டு. இங்கே வந்து ஹலால் ஃபுட் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம், டோன்ட் வரி. அண்ட் வந்து சூப்பர் ஃபுட், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்பவே வேர்த்திட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது வந்து எங்களோட கிரேசி பேர் சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து எங்களோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் நிறைய பிளேசஸ் போய் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.